வணக்கம். உறவுகளுக்கு சென்னையில் மாதம் 1,00,000 ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பிள்ளைமார் சமுதாயத்தில் ஒரு மணமகனை உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். மணமகன் பிள்ளைமாரில் பொடிக்கா பிள்ளைமார். ஆனால் அவங்க குடும்பத்தில் இப்போ எல்லாருமே சைவமாக இருக்கிறாங்க. அதாவது ஒரு பெண் இப்போ அசைவம் தான் நீங்கள் சாப்பிடணும்னா வீட்டில் உங்கள் வீட்டில் சாப்பிட்டுக்கலாம், இல்லை வெளியில் போய் சாப்பிட்டுக்கலாம், அதெல்லாம் தப்புன்னு சொல்லலாம். இல்லை சமைச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க மாப்பிள்ளையினுடைய வீட்டில். ஆள் நல்லா இருப்பார், நல்ல ஹைட்டு, நல்ல லட்சணம், நல்ல குணம் உள்ளவர், பிடெக் முடிச்சிருக்கிறாரு. இப்போ சென்னையில் ஒரு கம்பெனியில் 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்க. அப்பா பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வேலை பார்த்து ரிட்டையர்டு. கூட பிறந்தது ஆண் ஒன்று பெண் ஒன்று, ஒரு தம்பி அடுத்து இருக்கிறாரு. அக்கா சென்னையில் சொந்தத்தில் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்குறாங்க. தம்பி மங்களூரில் வேலை பார்க்குறாரு. இவருடைய நட்சத்திரம் மனுஷ நட்சத்திரம், ராசி விருச்சகம், மகர லக்னம். இவங்களுக்கு தேனி மாவட்டம். இவங்க இருக்கிறது தேனி மாவட்டம், வேலை பார்க்குறது சென்னை. அதனால் நான் இவர் மணமகன் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா 1,50 கோடியில் சொந்த வீடு சென்னையில் வாங்கியிருக்கிறார் அவருடைய உழைப்பில். இவருக்கு எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இவருக்கு ஒரு நல்ல பெண் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதாவது பிள்ளைமாரில் சைவ பிள்ளைமாறு, சைவ செட்டியார் சம்மதம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பெண் வீட்டில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அவங்க அப்பாட்ட பேசும்போது அவ்வளோ அருமையாக பேசுகிறாங்க. நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெண் வீட்டுக்காரர்கள் என்ன சொல்கிறீங்களோ, மாப்பிள்ளை வீட்டுக்காரர் என்ன சொல்கிறீங்களோ அதைத்தான் நான் கூறுகிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா சில பேருடைய பேர்களையோ சில விஷயங்களையும் நான் இதில் சொல்லலை. ஏன்னா காமனாக தான் சொல்லியிருக்கிறேன். அதுக்காக தான் ஐடி சொல்கிறேன். இந்த ஐடியில் நீங்களே உள்ளே போய் பார்த்துக்கலாம், சரிங்களா? இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் நேரடியாக பெண் வீட்டுக்காரங்க நேரடியாகவும் பேசி முடிச்சு கொள்ளலாம். அதற்கு உங்களுடைய பொண்ணுடைய ஃபோட்டோ, ஜாதகம், பயோடேட்டா எனக்கு அனுப்பி வைங்க. நான் உங்களுக்கு இந்த மாப்பிள்ளையோட விவரம் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்களே பையனுடைய அப்பாட்ட பேசி முடிவு செய்து கொள்ளலாம், அல்லது நானே பேசியும் தருகிறேன். இவருடைய ஐடி 2,79,911. இவருடைய நண்பர்கள்லாம் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்க. அதாவது மாப்பிள்ளை நல்ல அருமையான மாப்பிள்ளை, நல்ல குணம், எந்த ஒரு கெட்ட வழக்கமும் கிடையாது அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. நல்லவங்களுக்கு தான் நேரம் ரொம்ப லேட்டாகுதா என்னன்னு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா 91 பிறந்திருக்காரு, 35 வயசு ஆகுது பார்த்தீங்களா? அதனால அப்பாவும் பார்த்தீங்கன்னா பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் அருமையாக பேசுகிறாரு. ஆகவே இந்த பிள்ளைமார் சமுதாயத்தில் சைவ பிள்ளைமாருக்கு பார்த்தீங்கன்னா பொடிக்கா பிள்ளைமார், ஆனால் சைவம் தான், எந்த பிள்ளைமாராக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் சென்னையில் 1,00,000 ரூபாய் இப்போ சம்பளம்னா அவருக்கு கூடிக்கிட்டே இருக்கும். அதனால் 1,50 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கியிருக்காருன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அவருடைய உழைப்பில் இந்த அருமையான மணமகனுக்கு நீங்கள் பெண் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா பெண் வீட்டுக்காரர்கள் ஃபோட்டோ, ஜாதகம், பயோட்டா எனக்கு அனுப்புங்க. நான் பையனுடைய பிறந்தால் நீங்களே நேரில் பேசலாம், இல்லை நானே பேசி முடிச்சு தரேன். நன்றி, வணக்கம்.